உங்கள் விஜய். அச்சோ, நான் பொழைச்சு வருவேன் நினைச்சு கூட பார்க்கல. ரியலி வெரி பெயின்ஃபுல் டைம். விட்ரா, எல்லாம் சரியாயிடுச்சு. பழச நினைக்காத. பாலா, எனக்கு ஒரே ஒரு வருத்தம். நீங்க லண்டன் போக முடியாம போனதுதான். நீங்க முன்னாடி போவீங்க, நான் பின்னாடியே வந்து லண்டன்ல லுங்கி நடனம் போடலான்னு நினைச்சேன். வாய்ப்பு போச்சு. ஹலோ, அவன் லண்டன் போலன்னு நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோம். நீங்க வர பாலா, இந்த தமிழ் தண்ணி டேங்க எங்க இருந்து பிடிச்ச? போலீஸ் ஸ்டேஷன்ல. பாலா, இந்த கொடிக்கம்பத்தை எங்க இருந்து உருவி எடுத்துட்டு வந்தீங்க? ஸ்கூல்ல இருந்து. வணக்கம், நான் கண்ணதாசன். வணக்கம், நான் அர்ச்சனா. ஓ, உங்க முழு பெயர் அர்ச்சனாவா? பாலா, நீங்க ஏன் இவங்கள அச்சு அச்சுன்னு தும்மல் வந்த மாதிரி கூப்பிடுறீங்க? அர்ச்சனா. ஹலோ, அடங்குங்க. ஹாய். இல்ல, எனக்கு வேண்டாம். இந்தாங்க, நன்றி. எடுத்துக்கோங்க. தேங்க் யூ. சுபு, ரெக்கார்டிங் போல? பாலா எழுந்திருச்சு நடக்கிற வரைக்கும் நோ ரெக்கார்டிங். நான் எங்கேயும் வெளியில போறதாவே இல்ல. சுபு, உங்க முழு பெயர் என்ன? ஆரம்பிச்சிட்டாரு. சுப்புலட்சுமி. பாலா, நீங்க இவங்கள சுப்பு சுப்புன்னு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி கூப்பிடுறீங்க. சுப்புலட்சுமி அப்படின்னு முழுசா கூப்பிடலாம்ல? ஹலோ, எங்க வசதிக்கு தான் நாங்க கூப்பிடுவோம். அப்படியா? அப்ப இனிமே அம்மாவ அம், அப்பாவ அப், தம்பிய தம், சித்திய சி அப்படின்னு கூப்பிடுங்க. இந்த ஆள் இம்சை தாங்கல. கண்ணதாசன், சிரிச்சா வலிக்குது, கொஞ்சம் அமைதியா இருங்கல. இல்ல இல்ல, நீங்க பேசுங்க. பாலா சிரிக்கிறத பார்க்க அழகா இருக்கு. அடுத்து நீ ஆரம்பிச்சிட்டியா? கண்ணதாசன், நீங்க எல்லாம் வேலையை விட்டு என்ன பார்க்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொடுங்க. பாலா, உங்களை விட எனக்கு வேலை முக்கியமா? இவர் என்ன வேலை பார்க்கறாரு? கோயம்பேடுல ஒரு காய்கறி வியாபாரி. நீங்க? டெலி ஷாப்பிங். ஓ, என் தலைமுடி கும்முன்னு வளரணும். ஏதாவது என்ன இருக்கா? உங்க வீட்டு பக்கத்துல பெட்ரோல் பங்க் இருக்கா? இருக்கு. நேரா போய் டூட்டி ஆயில் ஒரு டப்பா வாங்கி குளிக்கிறதுக்கு முன்னாடி கர கர கரன்னு தலையில தேய்ங்க. நீங்களும் அதே தான் தேய்க்கிறீங்களா? இல்ல, நான் கிரீஸ் ஆயில் தேய்க்கிறேன். ஏய், கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அச்சோ அப்படித்தான், பட்டாசு மாதிரி படபடன்னு பேசுவா. பாலா, நானும் வெடிகுண்டு மாதிரி டமால் டுமேல்னு பேசுவேன். என்னால முடியலடா, இந்த உலக உருண்டை ரொம்ப டூ மச். மலரக்கா உங்க எல்லாருக்கும் சேர்த்து சமைக்கிறாங்க. நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும். சரி. உங்களுக்கு சாப்பாட இங்கே எடுத்துட்டு வரவா? எனக்கு வேண்டாம். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் அக்காவுக்கு ஹெல்ப் பண்றேன். இருங்க இருங்க, நானும் வரேன். ஐயோ பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோமே. பாலா, நீங்க என் கையால சாம்பார் சாப்பிட்டது இல்லல்ல? இன்னைக்கு சாப்பிடுறீங்க. ஐயோ, இந்த தண்டனை வேறயா? தோழி, அது தண்டனையா ருசியான்னு சாப்பிட்டுட்டு சொல்லுங்க.
சுப்பலட்சுமி வாங்க. சரி. எப்படிடா தாங்கன? உன்னை ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் போகாத கோயில் இல்ல. உன் கெட்ட நேரம் எல்லாம் இந்த வலியோட போகட்டும். அவளை பாத்தியா? அச்சோ, நிலாவை பார்க்கல. அவதான் என்ன? தெரியும். அவளுக்கு அப்புறமா ஒரு ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்டு உயிரை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லணும். அவ என்ன வந்து பார்க்கவே இல்லை அச்சோ. எதுக்குடா அவ வரணும்? அவளை நீயே எக்ஸ்பெக்ட் பண்ற? இடியட். ரோட்ல ஒருத்தன் அடிபட்டு கிடக்குறான். நீ அவனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ற. பண்ணிட்டு நீ உன் வேலையை பார்க்க போவியா இல்ல தினம் அவனை போய் பார்த்து பேசிட்டு இருப்பியா? ரோட்ல அடிபட்டு கிடக்கிற யாரோ ஒருத்தனும் நானும் ஒன்னா? எஸ். நிலா இஸ் a trespasser in your life. உனக்கு அவளும் அவளுக்கு நீயும் ஜஸ்ட் வழி போக்கர்கள். அச்சோ. சொல்லு. ஏதோ சொல்ல வந்த? நான் அவளை மிஸ் பண்றேன் அச்சோ. அப்படியே உன்னை வீல் சேரோட கீழே தள்ளிடுவேன். மனசுல இருந்ததை சொன்னேன். மனசுங்கிறது ஒரு குப்பை. அத நம்பாத, அறிவை நம்பு. அதுதான் உனக்கு டீச்சர் மாதிரி. நல்லது கெட்டது எல்லாம் சொல்லித் தரும். சில நேரங்கள்ல அறிவு மனசு ஜெயிச்சிடுது. நீ ஹாஸ்பிட்டல்லயே மண்டையை போட்டிருக்கணும். பொழைச்சு வந்து புதுசா பிரச்சனை ஆரம்பிக்கிற. நான் எதையும் ஆரம்பிக்கல. முடிக்க மாட்டேங்கிற, அதுதான் பிரச்சனை. அச்சோ. சொல்லு. அவ என்ன ஹாஸ்பிட்டல்ல ஒரு தடவையாவது வந்து பாத்துருக்கலாம்ல. என்னடா பிரச்சனை உனக்கு? ஒன்னும் இல்ல. கொஞ்சம் தண்ணி கொண்டு வரியா? நீ தனியா இருக்கணுமா? இருந்து தொலை. என்ன எதுக்கு தண்ணி எடுத்துட்டு வா வெண்ணி எடுத்துட்டு வான்னு அலைய விடுற? நிலா. ஹாய். வீட்டுக்கு வந்துட்டேன். கிரேட். எப்போ ஆஃபீஸ்க்கு வர? உடனே. ஹே, ஐ அம் ஜஸ்ட் கிடிங். நல்லா ரெஸ்டட். கால் எப்படி இருக்கு? பிசியோதெரபிஸ்ட் என்ன சொன்னாரு? எப்போ எழுந்து நடப்ப? தெரியல, கொஞ்ச நாள் ஆகும். ஆஃபீஸ் எப்படி இருக்கு? உனக்கு ஹெக்டிக்கா ஒர்க் இருக்கு போல. ஆஸ் யூஷுவல். ரொம்ப பிஸிலாம் இல்லை, ஜஸ்ட் கோயிங் ஆன். நீ ஏன் என்ன ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்க்கல? தைரியம் இல்லை பாலா. உன்னை அப்படி பார்க்க என்னால முடியாது, அதான் வரல. பொய் சொல்றேன். இல்ல பாலா, நான் ரத்தம் சொட்ட சொட்ட கிடந்தப்போ என்னை பார்த்தவனே. ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போற வரைக்கும் நீ என் கூட இருந்திருக்க. ஏன் வரல? உன்கிட்ட கடைசி நிமிஷத்துல போன்ல நான் சண்டை போட்டேன்.
அந்த கில்ட்டி. போய் பாலா, யாராவது உன்னை தடுத்தாங்களா என் சைட்ல இருந்து? என் அக்கா, மாமா, கயல், நிலா? இல்ல. இவ அப்பா அண்ணனுக்கு பயந்து வரலையா? விடு, வேற பேசலாம். ஏன் வரல? ஏன் வந்து பார்க்கல? பதில் சொல்லு நிலா. தோணல. உன்னை ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்க்கணும்னு தோணல. தேங்க்யூ. நான் போனை வைக்கிறேன். டேக் கேர். உடம்ப பாத்துக்க. அத நீ சொல்லாத. பாலா, 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 பாலா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கயல், கேவி மகாதேவன் சாரோட மியூசிக்ல வந்த எல்லா சாங்ஸையும் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டியா? லிஸ்ட் மெயில் பண்ணியாச்சு. ஓகே. முயல், என்ன சொன்ன? கயல். என்ன கயல், இந்த மாசம் விஜய் ஆண்டனி சாங்ஸ் தானா? ம், என்ன ப்ளே பண்ணணும்னு? லிஸ்ட் தானே, மெயில் பண்ணிட்டேன். ஓகே, தேங்க்ஸ் முயல். என்ன என்ன சொன்ன? கடவுளே, இந்த வேலையில தப்பிச்சோட ஒரு ஐடியா தரக்கூடாதா? சிஸ்டர். எஸ் சார். ஆர்ஜே கயல் இருக்காங்களா? இருக்காங்க. நீங்க? பார்த்தா தெரியலையாம்மா. ஏட்டு வீராசாமி, வேளச்சேரி இல்லண்டோ. ஒரு நிமிஷம் சார். கயல், என்ன லிஸ்ட் வேணும்? உன்னை தேடி ஒரு போலீஸ் வந்திருக்காரு. என்ன தப்பு பண்ண? போலீஸ் என்ன தெரியா? ஆமா. உன்னை தேடிதான் வந்துட்டு இருக்கேன். சார், லிசன் கயல், திஸ் இஸ் கார்ப்பரேட் கம்பெனி. எம்ப்ளாயிஸ் டிசிப்ளைன் வேணும். போலீஸ்ல தேடி வர்றது கரெக்ட் இல்லை. அவர்கிட்ட உடனே பேசி ப்ராப்ளமை சால்வ் பண்ண. தேவனா 1 year மெடிக்கல் லீவ் எடுத்துக்கோ. 1 year? போலீஸ் ப்ராப்ளம்மா, ஒரு நாள்ல முடியாது. நான் எந்த தப்பு பண்ணலையே சார். அதை என்கிட்ட சொல்லாத. காலர்ஸ் நம்பர்ஸை எடுத்து பார்த்து என்ன பண்ண? சார், அவங்களுக்குலாம் கால் பண்ணி பிரச்சனை பண்ணிருப்ப. இல்ல சார். போ, போய் பிரச்சனையை முடி. போ. ஹலோ சார். வாமா, உட்கார். நீதான் கயலா? ஆமா சார். நான் வீராசாமி, எல்லண்டோ ஏட்டு. என்ன சார் பிரச்சனை? பிரச்சனைனா தான் போலீஸ்காரர் ஒருத்தர் தேடி வரணுமா? சாதாரணமா தெரிஞ்ச கூட்டாளிய பார்க்க வரலாம்ல? வரலாம் சார். எங்க உங்க கூட்டாளி யார் சார்? நீதான். தினம் உன் ப்ரோக்ராம நான் ரேடியோவில் கேட்பேன். நான் உன் விசிறி ஃபேன். உன் குரல்ல தமிழ்ல கேட்டா அடடா, ஊர் பக்கம் கறி சோறு சாப்பிட்ற மாதிரி திருப்தியா இருக்கும்.
தேங்க்யூ சார். ஆமா, கடந்த ஒரு வாரமா உன் ப்ரோக்ராம் ரேடியோல வரதில்லையே, ஏன்? உன் குரலை கேட்காம மனசு ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருந்ததுமா. அதான் ஒரு 8 வந்து உன்னை பார்த்துட்டு நேரே பேசிட்டு போலான்னு வந்தேன். ஏன் இப்ப நீ ப்ரோக்ராம் பண்றதில்ல? பனிஷ்மெண்ட் சார். பனிஷ்மெண்டா? ஆமா சார், என் வாழ்க்கைய ஒருத்தன் காலி பண்ணிட்டான். யாரு, பாசக்காரனா? ஐயோ, அவன் பேரை சொல்லாதீங்க. என்னம்மா நடந்தது? இதுதான் சார் நடந்தது. அந்த ஃபோன் நம்பர்லாம் எங்க? இருக்கு சார். எடுத்துட்டு வா. அந்த தருதல போய் யாருன்னு கண்டுபிடிச்சி அவன் காதை பிடிச்சி முயல் மாதிரி தூக்கிட்டு வந்து உன் காலடியில போடுறேன். சார், அத சொல்லாதீங்க. எதம்மா? முயல். ஐயோ, ஒரு அழகான பொம்பளை பிள்ளைய இப்படி முயல்னு பேரை கேட்டாலே அல்லாட வச்சுட்டானே. ஃபோன் நம்பர் எடுத்துட்டு வாமா, அவனை அடிச்சு பின்னி போடுறேன். சொல்லுங்க சுபியா, லாயர் என்ன சொன்னாரு? சரி சரி, வேற எங்க? வீட்டில் தான், சும்மா குழந்தையோட இருக்கேன். அட நீங்க வேற ஏன் கவலைப்படுறீங்க? நேர்மையா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இந்த சங்கடங்களை எல்லாம் சந்திச்சு தான் ஆகணும். சரி, நான் அப்புறம் பேசுறேன். அப்பா சாப்பிடுறீங்களா? கொஞ்ச நேரம் ஆகட்டும்டா. மகாராஜா என்ன சாப்பிடலையோ? பாலா நல்லா தூங்குறான். நேரத்துக்கு சாப்பிட்டா தானே மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிட முடியும். அப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். ம், நீங்க பாலா ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ ஒரு நாள் கூட வந்து பார்க்கல. ம். அப்புறம் இப்ப வரைக்கும் எப்படி இருக்க, ஆர் யூ ஓகேவான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஏன்? எனக்கு அவனுக்கு என்னமா சம்பந்தம்? பாவம்பா பாலா, அடிப்பட்ட இடம் எல்லாம் ரொம்ப வலிக்குது போல, வலியில கஷ்டப்படுறான். ஒரு தடவை பேசுங்கப்பா. நீ போமா, போய் ஹோம்ஒர்க் முடி. அப்பா கொஞ்சம் ஆபீஸ் வேலையை பார்க்குறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்ககிட்ட பேசணும். எனக்கு வேலை இருக்கு. அக்காவுக்கு தெரியுமா உங்களுக்கு வைகை டேம் ட்ரான்ஸ்ஃபர்னு? அதான் டிவிலையும் நியூஸ் பேப்பர்லையும் தினமும் போட்டுட்டு இருக்காங்கல்ல. நான் பார்க்கல. ஏன் ஆஸ்பத்திரி ஐசியூல டிவி இல்லையா? எப்போ போகணும்? எதுக்கு போகணும்?
ட்ரான்ஸ்ஃபர் அப்போஸ் பண்ணி கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கேன். இது ஒன்றும் அஃபிஷியல் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை. இது பணக்காரங்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் இடையில உங்களுக்கு நடக்கிற இதெல்லாம் தேவையா? ஃபேமிலியை விட்டுட்டு வெளியூர் போய் எப்படி வேலை பார்க்க முடியும்? நீ மட்டும் ஃபேமிலியை விட்டு லண்டன் போய் வேலை பார்க்க எப்படி முடிவு பண்ண? நான் நியாயத்துக்காக சண்டை போட்டுட்டு இருக்கேன். உனக்கு புரியாது, விட்டுறா. எப்படி விட முடியும்? என் அக்கா. ஏய், ஓ லிமிட்ல நீ இரு. என் அஃபிஷியல் பர்சனல் விஷயத்தெல்லாம் நீ பேச தேவையில்லை. ஹலோ, நான் பேசுங்க. நீங்க பாட்டுக்கு பொட்டியை தூக்கிட்டு ஏதாவது முள்ளுக்காட்டுக்கு போயிட்டா எங்க அக்கா தனியால இருக்கணும். ஏய், நான் ஒன்றும் உங்க அக்கா டைவர்ஸ் பண்ணிட்டு போல, டிரான்ஸ்ஃபர்ல தான் போறேன். என்ன குத்தி காட்டுறீங்களா? உன்னைய குத்தி காட்ட முடியுமா? நீ தான் பாறையாச்சே. குத்துனா எங்களுக்கு தான் வலிக்கும். ஹலோ, ஒழுக்கமா வேலைக்கு போனோமா வந்தோமான்னு இருக்கணும். தேவையில்லாம பெரிய இவர் மாதிரி பேசி வம்பெடுத்துட்டு வரீங்களா? தமிழ் வாயை மூடிட்டு பேசாம போச்சலு, இல்லனா கீழே பிடிச்சி தள்ளி விடுங்க. தள்ளுங்க பாப்போம், தள்ளுங்க பாப்போம். முடியாது தள்ளி விடுங்க. டேய் போட. உன்னை மாதிரி இறக்கம் இல்லாத கார்பரேட் மிருகமாடானா? நான் மக்களுக்காக வேலை செய்யறேன். அவங்க உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்குறேன். இங்க பாரு, விக்டோரியா மார்க்கெட் இருக்காங்கள்ட்ட லட்சமா பணம் வாங்கிட்டு வாயை மூட்டு சும்மா இருந்தேன்னு வச்சுக்க, இந்நேரம் நான் சிட்டில அழகா ஆபீஸுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பேன். நான் பணக்காரங்க பக்கம் இல்லாம மக்கள் பக்கம் இருக்கிறதுக்கு எனக்கு கிடைக்கிற மரியாதை இது. நான் ஃபேஸ் பண்ணுவேன்டா. இந்த பிரச்சனை எந்த எக்ஸ்டென்ட் போனாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன். பேச வந்துட்டான். போட, தள்ளிட்டு போமா.